அம்மா வீட்லேயும் காலையில் எழுந்தோடனே நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஒரு ஜூஸை குடித்தாச்சு. காலையில் ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடச்சிச்சு, அரைக்கீரை. அதைத்தான் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்பே நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டிட்டு நாங்களே குளிச்சாச்சு. இந்த வெயில் காலத்தில் 2 டைம்ஸ் குளிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி 2 டைம்ஸ் குளிச்சு விட்டுட்டு தண்ணியும் நிறைய குடிக்க வைக்கணும். நம்ம தான் கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்யணும். நம்ம கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி விட்டால் கூட அந்த குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. அதனால் தண்ணியும் அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளே குறைஞ்சது 3 லிட்டர் அளவாவது தண்ணி குடிக்கணும். மெஷினில் துணி போட்டதுக்கு அப்புறமா காலை சமையல் ஃபுல்லாக அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. மிஷினில் துணி முடிகிறதுக்குள்ளே சமையலையும் முடித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி காலையில் கேப்பக்களியும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசலும் தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேப்பக்களியோட இந்த கத்திரிக்காய் கடைசலை வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையில் சமையல்லாம் முடித்ததுக்கப்புறமா கேப்பக்களிங்கிறதுனால உடனே சூடாக வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா மெஷினில் துணி போட்டது முடிஞ்சிருந்துச்சு. அதையும் கையோட காய போட்டுட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ தான் நம்மளுக்கு வேலைகள் இருந்தாலும் இல்லை அம்மா வீட்டுக்கே வந்திருந்தாலும் குழந்தைங்களோட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். இல்லை குழந்தைங்க அம்மா வீட்டில் தானே இருக்கோம், 2-3 குழந்தைங்க இருக்காங்க, விளையாடுறாங்கல்ல, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சமாவது நம்மளோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதுவும் இப்போ இருக்க காலத்தில் குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த பேச தான் அவங்க மனசில் இருக்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மொபைல் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஆக்கிடக்கூடாது. நாங்களும் குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுப்போம். பட் பர்டிகுலர் டைம் தான், ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு மேலே நீ மொபைல் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சுருக்குமே தவிர அதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீ மொபைலே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டோம்னா நம்மளுக்கு தெரியாமல் அந்த மொபைலை அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். ஸோ அதனால் அவங்க கேட்குறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கப்புறம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கூட விளையாடுற நேரத்தை கொஞ்சம் கூட்டிக்கணும். ஏதாவது ஒரு சில விளையாட்டுகளை அவங்களுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம அப்போ காலத்தில் விளையாண்ட விளையாட்டுகள் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச புது புது விளையாட்டுகளை நம்மக்கிட்ட சொல்ல சொல்லி அதை நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். இந்த மாதிரி விளையாடுறது மூலயமா அவங்களோட மனசில் இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது, மொபைல் எடுத்து விளையாடு வை அப்படின்னு சொல்லி அவங்களோட போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். அப்போ நம்ம ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த லீவை பயன்படுத்தி அவங்கள நிறைய புது விஷயங்களை லேர்ன் பண்ண வைக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறையா மேத்ஸு, அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் லீவில் நம்ம கொஞ்சம் கூட அவங்கள படிப்பு பக்கமே கொண்டு போகாமல் இருந்தால் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப வேகாக ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் லேட்டாக எந்திரிக்கிறது. இப்போ கொஞ்ச நாள் லேட்டாக எந்திரிக்க விட்டுக்கலாம். ஆனால் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம அவங்கள ஸ்கூல் டைமிங்க்கு எழுப்பி விட்டு பழக்குவோம். புதுசாக அவங்கள லாஸ்ட் வரைக்கும் ஸ்கூல் லீவு முடிகிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு அவங்கள எழுப்புனா அவங்களுமே அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம காலத்துலலாம் அப்போ வெளியில் நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி உண்மையிலே அந்த பாக்கியம் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம அவங்க கூட என்னென்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள என்கேஜாக வச்சுக்கிட்டாலே போதும். குழந்தைங்க ரொம்ப ஃப்ரீயாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பும் அதோட கீரையும். பொதுவாக புளிக்குழம்புனாலே இந்த குழம்போட கீரையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வெள்ளைப்பூண்டு குழம்போட இந்த கீரை கடைஞ்சதை அப்படியே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சு முடித்ததுக்கப்புறமா 1 ஹவர் கழித்து இளநீ குடிச்சிட்டோம். 3 மணி வரைக்கும் டைம் இந்த மாதிரியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா குழந்தைங்க அவங்களாவே கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. காலையில் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்களா இந்த பிளாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.